அடிக்கிற வெயிலுக்குங்க அடுப்பு கட்டின்னு சமைக்கவும் முடியலைங்க, சாப்பிடவும் முடியலைங்க. அப்படி இருக்குதுங்க வெயில். சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே உட்காந்துருந்து போட்டுங்க நேற்று வச்ச குழம்பு இருந்ததுங்க. அதுவே சூடு பண்ணி ஆளுக்கு ஒரு தோசையை சுட்டு கொடுத்தாச்சுங்க. இந்த பிள்ளைங்க கூட சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் வேண்டாம் வேண்டான்ட்டு உட்காந்துக்கிறாமுங்க. ஜூஸுன்னா சரின்ட்டு ஃபஸ்ட்டு ஆளாக ஓடி வர்றாங்கங்க. சரி மாங்காய் இருந்துச்சுன்னு மாங்காய் ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாங்காயெல்லாம் அரிஞ்சிட்டு இருந்தேங்க. எங்கள் ஆள் நான் ஜூஸ் ஊற்றி தர வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லைங்க. இதே போமோகிரானேட் ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருந்தோம்னாங்கன்னா இந்நேரம் 8 அடி தூரம் ஓடி போயிருப்பாளுங்க. மாங்காய் ஜூஸுங்கிறங்காட்டிக்கு அங்கேயே நின்று யாருக்கு எச்சு கம்மியாக ஊற்றுறாங்கன்னு பார்த்துட்டு வாங்கி குடிச்சிட்டு போகிறாளுங்க. சரி எப்படியோ ஒன்று குடித்தா சரின்ட்டுங்க அவளுக்கு ஊற்றி கொடுத்து போட்டுங்க. சரி கொஞ்சம் பெட்ஷீட்லாம் துவைச்சி வச்சுருந்துச்சிங்க டேபிளுக்கு போடுறது. சரி அது எல்லாம் போட்டு எல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டுங்க. ஏன்னா இந்த சின்ன வாண்டு நல்லா இப்போ கட்டடெல்லாம் ஏறி பழகிருச்சுங்க. ஒரு பொருள் எடுக்கிறது இல்லைங்க, எல்லாம் எடுத்து மூஞ்சியில் கையில் எல்லாம் அப்படி வச்சுக்கிறாளுங்க. சரின்ட்டு நீ இது வேலைக்கு ஆகாது, அவளுக்கு எத்தாத இடத்துல எல்லாம் வைக்கணுமென்ட்டுங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோமுங்க. அப்புறம் இது எங்கள் அம்மா ஊருக்கு பக்கத்தில் ஒரு அண்ணா அரப்பு அவங்களே பொறிச்சு அரைச்சி கை கொடுக்குறாங்கன்ட்டு நல்லா இருக்குதுன்னு வாங்கிட்டு வந்தோமுங்க. வாங்கிட்டு வந்து அது கவர்லேயே வச்சாச்சுங்க. சரி அது எடுக்கும் போதெல்லாம் பாதி அதுலேயே சிந்தி வேஸ்ட்டாக போகுதுன்ட்டுங்க அதே மட்டும் டப்பாவில் கொட்டி வச்சு போட்டுங்க எல்லாத்தையும் வெளியே போய் கொஞ்ச நேரம் விளையாடுங்கன்னு சொல்லி போட்டுங்க வீடு துடைக்க ஆரம்பிச்சிட்டோமுங்க. இது எங்கேருந்து தான் இந்த எறும்பு வருதுன்னே தெரியலிங்க. வீடு பூரா எறும்பாக்குதுங்க. இதெல்லாம் செஞ்சு முடிக்கையில் சாப்பாடு என்ன செய்யறதுனே தெரியலிங்க. சரி நம்ம தானுன்ட்டுங்க எல்லாம் காய் பருப்பு எல்லாம் ஒன்றா போட்டு விசில் விட்டுங்க ஒரு கடைஞ்சி வச்சு சரி நல்லா சாப்பாடு போட்டு ஊட்டி விட்டு போட்டு நம்மளும் சாப்பிட்டு போட்டுங்க கொஞ்ச நேரம் படுத்தாச்சுங்க.